ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியை கூட நான் சொல்லி இந்த பாடலை பாட நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் எங்கும் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஏற்ப என் சபையிலே ஒரு சகோதரி நீண்ட நாட்களாக திருமண தடை நிமித்தம் சோர்ந்து போய் வேதனையோடு இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கர்த்தர் மீது பக்தி வைராக்கியத்தில் உள்ள தெய்வ மக்கள், தேவனை மாத்திரம் நம்பி அவருக்கு மாத்திரமே ஊழியம் செய்து அவரையே நம்பி இருந்த அந்த சகோதரி, ஆனாலும் திருமண தடை நிமித்தம் சொந்த பந்தம், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கேட்ட கேள்வி, இன்னும் நடக்கலையா என்று சொல்லி மனவடிவு உண்டாக்கும் வார்த்தைகள் அவர்களிடத்தில் அதிகமா வந்தபடினாலே சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனாலும் இந்த வசனத்தின்படி அவர்கள் அவரையே நோக்கி பார்த்தார்கள். அவரையே நோக்கி பார்த்த நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவர் நம்பிக்கையை பார்த்து அவர்களை வெட்கமடைய விடவில்லை. மாறாக யாரெல்லாம் அவர்களை மனமடிவு உண்டாக்கும்படியாக பேசினார்களோ, யாரெல்லாம் அவர்களை பார்த்து கேள்விகளை கேட்டார்களோ, அவர்கள் மத்தியிலே என் தேவன் அனைவர் கண்கள் காணும் வண்ணமாய் பிரகாசமாக அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார். இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன்னு சொன்னா, ஒருவேளை நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு விடியல் பிறக்காதா, என் வாழ்வில் ஒரு எதிர்காலம் இருக்காதா, நன்மையாய் மாறாதான்னு சொல்லி நீங்க கலங்கிருக்கலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உங்க முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் உங்க முகங்கள் வெட்கம் அடையாது. அப்ப என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல் மூலமாய் அவரை துதித்து அவரோடு கூட அவர் பிரசன்னத்துக்கு நேராய் உங்களுடைய முகங்களை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வெகுவேலீஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நேரனாயிருப்பவரே. மிகுவேலீஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அப்பா நீங்கள் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. கலங்கி போயிருக்கீங்களா? ஒரு அற்புதம் ஏங்கி நிற்கிறீங்களா? நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலோ அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா அப்பா ஏசையா, நினைத்திடா எனக்கு அற்புதம் செய்தீரே. வெகுவேலீஸ்வரே, எங்கள் நம்பிக்கையானவரே,
நம்பிடும் யாவருக்கும் நீங்கள் அரணாய் இருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நாங்கள் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஏசையா மிகுவேல் இஸ்ரவேல் எனக்கு நம்பிக்கையானவரே, நான் நம்பிடும் யாவருக்கும் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீர் அரணாய் நிற்பவரே. எனக்காக மிகுவே நம்பிக்கையானவரே. நீர் அரணாய் நிற்பவரே. ஏசையா மிகுவே நீர் நம்பிக்கையானவரே. நீங்கள் நம்பிக்கையானவரே. யாவருக்கும் ஆமென். நீர் அரணாய் இருப்பவரே. நீரானாயப்பவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வீடியோ பார்க்கிற ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்விலே ஒரு அற்புதம் நடந்துராதா? என் வாழ்விலே ஒரு அதிசயம் நடந்துராதா? ஒரு அற்புதம் நடந்துராதான்னு சொல்லி ஏங்கி ஏங்கி சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. நீர் அற்புதம் செய்ய வல்லவர், சொல்வதிலும் செயல்களிலும் நீர் வல்லவர், முரண்பாடற்ற தெய்வம் நீர். நீங்கள் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுதல் என்று எழுதியிருக்கிறதே. அருமையான அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்தீங்களே, என் வாழ்வில் அற்புதம் நடந்துராதா? என் எதிர்காலம் நன்மையாய் மாறிடாதான்னு சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நினைத்து அழுகிறோம். அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னமும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அனைவரும் சாட்சியாய் நிற்க என் தேவன் தாமே அனுக்கிரகம் பாராட்டுங்க. மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.